அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அரசு சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் கூடுதல் விடுதி கட்டடம் கட்டப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் தேர்வு நிர்வாகத்தை நவீனப்படுத்தும் வகையில் விடைத்தாள் மதிப்பீடும் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள முழுமையான தேர்வு end-to-end எக்ஸாமினேஷன் ஆட்டோமேஷன் மற்றும் இணைய வழி மதிப்பீடு ஆன்லைன் வேல்யூவேஷன் அமைப்பு செயல்படுத்தப்படும். சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் இணைப்பு தனியார் சட்டக்கல்லூரிகள் பயிலும் சுமார் 30,000 சட்ட மாணவர்கள் நேரடியாக பயன்பெறும் வகையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அதாவது செயற்கை நுண்ணறிவு மற்றும் சட்டவியல் மையம் அமைக்கப்படும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக நூலக வளாகம் மேம்படுத்தும் வகையில் பல்கலைக்கழக நூலகத்திற்கு புதிய சட்ட புத்தகம் மற்றும் மின்னணு தகவல் வளங்கள் கொள்முதல் செய்யப்படும். திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உட்கட்டமைப்பு நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கான கூடுதல் விடுதி கட்டிடம் கட்டப்படும். இன்னும் சிறைத்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிறைத்துறையின் மானிய கோரிக்கை ஒரு பிள்ளை அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ நேரத்தை கருத்தில் கொண்டு நேரடியாக அறிவிப்புகள் செல்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேரத்தின் அருமை கருதி இத்துறைக்கான ஒட்டுமொத்த அறிவிப்புகளையும் தலைப்பையும் நான் இங்கே வாசிக்கிறேன். இருப்பினும் ஒவ்வொரு அறிவிப்பை முழுமையாக வாசித்தாக பதிவு செய்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு எண் 1, திருவள்ளூர் மாவட்டத்தில் 500 சிறைவாசிகளை அனுமதிக்கும் வகையில் புதிய மாவட்ட சிறைச்சாலை வளாகம் ரூபாய் 48.76 கோடி செலவில் அமைக்கப்படும். வேலூர் மத்திய சிறையில் ஒருங்கிணைந்த மனநலம் பராமரிப்பு மையம் ரூபாய் 3.63 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். சிறைவாசிகள் பார்வையாளர்கள் சந்திப்பு மற்றும் காத்திருப்பு அறைகள் ரூபாய் 3 கோடி செலவினத்தில் மேம்படுத்தப்படும். சென்னை மத்திய சிறையில் தொழிற்பயிற்சி நிறுவனம் ITI தொழிற்பயிற்சி நிறுவனம் ரூபாய் 8 கோடி செலவினத்தில் அமைக்கப்படும். 9 மத்திய சிறைகளில் 2 மருத்துவர்கள் விகிதம் 18 கூடுதல் மருத்துவர்கள் ரூபாய் 2.16 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். 9 மத்திய சிறைகள் 5 பெண்கள் தனிச்சிறைகள் மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை ஆகியவற்றில் 21 செவிலியர்கள் ரூபாய் 2.15 கோடி செலவினத்தில் பணியமர்த்தப்படுவார்கள். சிறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் 15 ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர்கள் ரூபாய் 30 லட்சம் செலவினத்தில் பணியமர்த்தப்படுவர். சிறைத்துறை பணியாளர்களுக்கான சீருடைப்படியான காவல்துறை பணியாளர்களுக்கு இணையாக உயர்த்துதல். 13 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மனையியல் நிபுணர் சைக்காட்ரிஸ்ட் பணியமர்த்தப்படுவர். 12 மாவட்ட சிறைகளில் தலா ஒரு பகுதி நேர மருத்துவர் மற்றும் ஒரு செவிலியர் பணியமர்த்தப்படுவர். சிறை பணியாளர்களுக்கு மனித உரிமை, பாலிய சமத்துவம், மாற்றுத்திறனாளி சிறைவாசிகளை கையாளுதல் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் சீர்திருத்தம் தொடர்பான பயிற்சிகளுக்கு ரூபாய் 68 லட்சத்தில் அளிக்கப்படும். மனநல ஆலோசகர்களுக்கான மாதாந்திர மதிப்பூதியம் அதாவது 25,000 30,000 உயர்த்தப்படும். சமூக இயல் வல்லுநர்கள் மாதாந்திர மதிப்பூதியம் ரூபாய் 15,000 20,000 உயர்த்தப்படும். சிறைகளில் உள்ள சமையலறைகள் பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் உள்ளது. அதை 21 கோடி செலவில் அனைத்தும் புதுப்பிக்கப்படும். அனைத்து சிறைச்சாலையிலும் உள்ள சமையலறைகள் புதுப்பிக்கப்படும். மின்னணு தொழில்நுட்பத்துடன் கூடிய 180 நடைபேசி கருவிகள் ரூபாய் 1.6 கோடி செலவினத்தில் கொள்முதல் செய்யப்படும். சிறைகளுக்கு 45 கனரக செலவு இயந்திரம் ரூபாய் 6.5 கோடி செலவில் கொள்முதல் செய்யப்படும். 9 மத்திய சிறைகள் மற்றும் 5 பெண்கள் சிறைக்கான சிறப்பு
சிறைகளில் 30 குடிநீர் சுத்திகரிப்பு சாதனங்கள் அதாவது RO இயந்திரங்கள் 3 கோடி செலவில் ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளியில் உள்ள உயர் பாதுகாப்பு சிறையில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் மற்றும் வெடிபொருட்களை கண்டறிவதற்காக ரூபாய் 1.64 கோடி செலவில் 4 மோப்ப நாய்களை கொண்டு மோப்ப நாய் பிரிவு உருவாக்கப்படும். 7 மாவட்ட சிறைகளில் போதை பழக்கத்தை மீட்பு மையங்கள் அதாவது டி அடிகேஷன் சென்டர்ஸ் 65 லட்சம் செலவில் நிறுவப்படும். அனைத்து சிறைகளிலும் கூடுதலாக ஜூலை 18 அதாவது கூடுதலாக தமிழ்நாடு தினம் அன்று சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவுக்காக ரூபாய் 25 லட்சம் செலவினத்தில் வழங்கப்படும். மற்றதெல்லாம் முக்கியமான அறிவிப்புகள் அல்ல. சிறைத்துறை தொழிற்கூடங்களில் பணிபுரியும் சிறைவாசிகளுக்கு உற்பத்தி இலக்கினை திருத்தி அமைப்புதல். சிறைவாசிகளின் குற்றச் செயல்களால் பாதிக்கப்படுவோர் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய மற்றும் போதுமான நிதியுதவி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இழப்பீட்டு நிதியிலிருந்து வழங்கப்படும் இழப்பீட்டு தொகையை உச்சவரம்பினை கொலை குற்றத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 50,000 1 லட்சமாகவும், தீவிர காயத்தால் பாதிக்கப்படுவதற்கு ரூபாய் 20,000 40,000 மற்றும் சிறு காயத்தால் பாதிக்கப்படுவதற்கு ரூபாய் 10,000 20,000 உயர்த்தப்படும். வெற்றி தீர்மானம் சொல்லுங்க. இந்த வேலையை எனக்கு பொறுப்பாக அளிக்கப்பட்டுள்ள துறைகள் தொடர்பாக அவ்வப்போது தேவையான ஆணைகளையும் சிறப்பான வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அமைச்சரவை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சருக்கு நிகராக கோரிக்கை தொடர்பான பணிகளிலும் துறை தொடர்பான செயல்பாடுகளும் சிறப்பான பங்களிப்பினை செய்து வரும் உள்துறை கூடுதல் செயலாளர் மணிவாசம் அவர்களுக்கும் சிறைத்துறை செயலாளர் வாய்ப்பு கொடுத்துட்டு நிறைய விளக்கம் சொல்லிட்டார். போதும் அவ்வளவு. சந்தீப் ராய் அவர்களுக்கும் எரிசக்தி துறையில் முதன்மை செயலாளர் திரு அனில் அவர்களுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவர் திரு அருண்ராய் அவர்களுக்கும் இணை மேலாண் நிலை இயக்குனர் திருமதி மெர்ஷி ரம்யா அவர்களுக்கும் தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் MD திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் TNPGCL MD திரு கோவிந்தராவ் அவர்களுக்கும் சட்டத்துறை செயலாளர் திருமதி சுமதி உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் மற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 53 சிறப்பு திரு செயலாக்குதல். எரிசக்தி துறை மானிய கோரி புதிய எரிசக்தி மானிய கோரிக்கையில் புதிய துணை மின் நிலையங்கள் குறித்து 25 உறுப்பினர்கள், கொள்கை குறித்து விவாதிக்க 15 உறுப்பினர்கள், மின்மாற்றி திறன் உயர்த்துதல் குறித்து 8 உறுப்பினர்கள், பிற பொருள்கள் குறித்து 38 உறுப்பினர்கள் என மொத்தம் 86 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானங்களை அளித்துள்ளனர். சட்டத்துறை மானிய கோரிக்கையில் 33 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானங்களை அளித்துள்ளனர். அதேபோல நீதி நிர்வாகம் மற்றும் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் மானிய கோரிக்கையில் 111 உறுப்பினர்கள் வெற்றி தீர்மானங்கள் அளித்துள்ளனர். மாண்புமிகு உறுப்பினர்களின் வெற்றி தீர்மானங்கள் தொடர்பான விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட வினாக்கள் கருத்துக்களுக்கும் விவாதத்தின் போதும் எனது பதில் உரையிலும் தகுந்த விளக்கங்களை அளித்துள்ளேன் என நம்புகிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் அளித்துள்ள அனைத்து வெற்றி தீர்மானங்களும் திரும்ப பெற்று 4 மானிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தற்போது அறிவிப்புகளாக வெளியிட நேரத்தின் அருமை கருதி அறிவிப்புகள் தலைப்புகளை முடிஞ்சது. விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. அவர்களுக்கு வந்து உட்காருங்க. நீங்க அவர்களுக்கு வந்து எல்லாம் உட்காருங்க. இல்ல இருக்கு, உட்காருங்க. நீங்களே யோசித்து பாருங்க. இல்ல உட்காருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 30 செகண்ட் இல்ல. இல்லைங்க, நியாயம் இல்லை பாருங்க. நியாயம் இல்லைங்க. உட்காருங்க. ஏங்க, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல அனுமதி கொடுத்தேன். ஒரு மாண்பு அமைச்சருக்கு என்ன நேரம் கொடுக்கணுமோ அதுக்கு நிகரான நேரத்தை நான் முன்னாள் அமைச்சர் அவர் கொடுத்து, அதுக்கு மேல நான் என்ன சொல்றேன், எல்லாவற்றுக்கும் நீ பதில் சொல்ல அவசியம் இல்லை. வேண்டாம், போதும்.
இன்றைக்கு இது போதுமானது. விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடு மானிய கோரிக்கை எண் 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வெட்டு திரும்ப வலியுறுத்தப்படுகின்றன அறிய விரும்புகிறேன். வெட்டுத்திறன் அனைத்தும் பேரவையின் அனுமதி திரும்ப பெறப்படுகின்றன. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மானிய கோரிக்கை எண் 53 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 17,140 கோடி 55,14,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 10 கோடி 6,000 ஆகியவற்றை மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர்கள் தீர்மான பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.